ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பட்டர்ஃப்ளை கர்வ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ரெஷர் குக்கரோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா பல்ஜ்டு பாட்டம் வருது. எப்போ ஜென்ரலாக வந்து நம்ம குக்கர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், ஆனால் இது வந்து இந்த கர்வ்னு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கீழே வந்து கொஞ்சம் நல்லா அகலமாகவும் மேலே சின்னதாகவும் இருக்குது. ஸோ நம்மளுக்கு சமைக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப குழியாக இல்லாமல் பார்க்குறதுக்கு அப்படியே மேலோட்டமாக இருக்கும். அது ரொம்பவே ஒரு ஆடட் அட்வான்டேஜ் நான் பார்க்குறதுல. நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறது வந்து 3 லிட்டர் குக்கர். இது பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் வாரண்டியோட வருது, ISO சர்டிஃபைட். பார்த்திங்கன்னா அதோட பாடி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. குக்கரோட ஓவரால் வெயிட் வந்து 1.72 kgs இருக்குது. பெருசாக வெயிட் கிடையாது. அதே மாதிரி அதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2637. ஆனால் இது வந்து ஆஃபரில் எனக்கு வந்து 1099 அவ்வளோதான், அவ்வளோக்கு தான் கிடச்சிது. ஸோ இது ரொம்ப சூப்பரான டீல் தான். நிறைய பேர் வந்து இந்த குக்கர் வந்து வேறு வேறு ப்ரைஸஸ்க்கு வாங்குறாங்க. ஸோ நம்ம பக்கத்தில் இருக்கிற ஸ்டோர்லேயோ இல்லை சூப்பர் மார்க்கெட்லேயோ ஆஃபர் போடுவாங்க. ஸோ இன்னும் 999க்கு, சில பேருக்கு 1099, 1199, அந்த மாதிரி 1300 அது வரைக்கும் கூட கிடைக்குது. ஸோ நீங்கள் ஜாஸ்தியாக இருந்துச்சு 1300 அந்த மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேட்ச் வரும்போது உங்களுக்கு இன்னுமே கம்மியாக கிடைக்கும். இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதோட மெயினான அட்வான்டேஜ் நான் என்ன பார்க்குறேன்னா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அஃப்கோர்ஸ். ஏன்னா நம்ம அலுமினியத்தில் சாப்பாடு செய்கிறத விட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் குக்கருங்கும் போது ரொம்ப சூப்பர். அது இந்த கம்மியான ப்ரைஸில் சான்ஸே இல்லை. அதே சமயம் அதோட லுக் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. பாருங்கள், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பட்டர்ஃப்ளை, அதோட லுக் எவ்வளோ பாலிஷாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ரொம்ப 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 பிடிச்சது வந்து இந்த கேஸ்கட் தான். ஜென்ரலாக வந்து கேஸ்கட் வந்து மற்ற குக்கரில் வந்து ரப்பரில் வரும். இதோட ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு சிலிக்கான் மெட்டீரியல். இங்கே பாருங்கள், நல்ல ஒரு சிலிக்கான் மெட்டீரியல். இது வந்து நார்மலாக இருக்கிற பிளாக் கலர் கேஸ்கட், இது வந்து க்ரீன். இதோட கலரே வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. ஒரு லைட், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிறிஸ்டல், ஒரு நல்ல ப்ளூ கலரில் ஒரு கேஸ்கட். இது கூட கம்பேர் பண்ணும்போது நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது. ஆனால் இது அப்படி இல்லை, ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த ஷைனிங்காக பார்த்தாலே இது நல்ல சிலிக்கான் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீட் பட்டாலும் சரி, ஃபுட்டுமே வந்து நம்ம சமைக்கும் போது அதில் வந்து பிளாஸ்டிக்கோட அந்த இது இல்லாமல் அந்த சிலிக்கான்னால ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட பில்டப் எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது நார்மலாகவே. இது பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற பழைய குக்கரோட மூடி. ஸோ இதுக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணும்போதே தெரியும், இதோட பில்டப் வந்து நல்ல ஸ்ட்ராங்காகவும் ரொம்பவே நல்லாவும் இருக்குது. ஸோ பார்க்கும்போதே இது வந்து அலுமினியம் 3 லிட்டர் அலுமினியம் குக்கர். ஸோ பழசானனால இப்படி இருக்குது. பட் ஆனாலுமே கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு இது வந்து ஒரு 3-4 இயர்ஸ் கிட்ட பழசு. ஆனால் அது இப்போ பார்க்கும்போது எவ்வளோ இதாக இருக்குது. ஆனால் இதே வந்து நம்ம ஒரு 10 இயர்ஸ் ஆனாலுமே இந்த ஒரு ஷைனிங் தான் போயிருக்குமே தவிர உங்களுக்கு அந்த பளிச்சுன்னு அந்த பளபளப்பு வந்து போகாது, ஏன்னா ஸ்டீல்னால. ஸோ அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இதில். இந்த வெயிட்டும் வந்து பார்க்கறதுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக, நல்ல காம்பேக்டாக, அழகாக இருக்குது. மெயின் பார்ட், இது கூட வந்து ஒரு வாரண்டி கார்டு வருது. இதுலேயே வந்து நம்மளுக்கு 3 லிட்டர்ஸ் 5 லிட்டர்ஸ் வருது. இதே மாதிரி பிளாக் மோல்டிங் கோட்டிங் மாதிரியான குக்கரும் வருது. பட் ரெகுலராக இருக்கிற அந்த சைஸ் இல்லாமல் இந்த மாதிரி கர்வ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நம்மளுக்கு சமைக்கவும் ஈஸியாகவும் இருக்கும். அடுத்து இந்த பாடி பாருங்கள். இது வந்து நான் உங்களுக்கு கம்பேரிசன் காட்டுறேன். இதுவுமே 3 லிட்டர் தான், இதுவும் 3 லிட்டர் தான். ஆனால் இது இப்படி நேராக இருக்குது, இது வந்து இந்த மாதிரி கர்வ்டாக இருக்குது. அது ஒரு அட்வான்டேஜ். ஸோ நல்ல சூப்பரான ஒரு நல்ல நம்ம சமைக்கிறதுக்கு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ வைடாக இருக்குது. ஸோ ஒரு குட்டியான ஒரு பாத்திரம் மாதிரி, அதனால் உங்களுக்கு சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், நல்லாவே இருக்கும். இதோட ஸ்பெஷலே வந்து இந்த கர்வ் தான், ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் இப்படி இருக்கிறது தான். குக் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நீங்கள்
வந்து இந்த குக்கர் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வாங்கலாம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் மெயினாக வந்து அலுமினியம் அவாய்ட் பண்ணணும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வாங்கினது. அது குழந்தைங்க வச்சுருக்கீங்கன்னா அவங்களுக்கு சமைக்கிறதுக்காகவும், நானுமே குழந்தைக்கு வந்து சாப்பாடு வைக்கிறதுக்கு. இதுலேயுமே வந்து ரொம்ப சின்னது கூட கிடைக்கும், 2.5 லிட்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன். அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து ஒரு தாராளமாக ஒரு சின்ன ஃபேமிலிக்கு நம்ம சாதாரணமாக ஒரு 2 கிளாஸ் ரைஸ் வைக்கிறோம், 2 கிளாஸ் ரைஸ் வைக்கலாம். பருப்பு, தாராளமாக குழம்பு, காய் அது எல்லாமே வேக வைக்கலாம். ஸோ ரெகுலராக ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணுறவங்க அலுமினியம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம இது யூஸ் பண்ணலாம். ஸோ ஹெல்த்துக்கும் நல்லது, அதே சமயம் பார்க்குற லுக் அண்ட் ஃபீல் நல்லாயிருக்கும். க்ளீனிங் ரொம்ப ஈஸி, ரொம்ப நாளைக்கு இதே மாதிரி வரும், நல்ல லைஃப் வரும். இந்த பேஸ் பார்த்திங்கன்னா நல்ல திக்னஸ் இருக்குது, பாருங்கள், நல்ல திக் இருக்குது, ரொம்ப கெட்டியான பேஸ். ஸோ அதனால் ரொம்ப உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக அடி பிடிக்காது, தீஞ்சு போகாது. நல்ல ஸ்ட்ராங்கான பேஸ் இருக்கிறனால உங்களுக்கு சமைக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். Based on our experience and also like whatever the